ப்ராசிக்யூஷன் சைட வந்து ரொம்பவும் ஸ்ட்ரென்தன் பண்றது இல்ல. இதனாலதான் தண்டனை குறைவா இருக்க தவிர புகார் தாரகத்துக்குள்ள வன்கொடுமை நடந்துச்சுன்னா விசாரணை அதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கணும். ரூரல்ல வன்கொடுமை நடந்த விசாரணை அதிகாரியா இருக்கணும், டிஎஸ்பி இருக்கணும். அதான் எஸ்சி எஸ்டி வழக்குல விசாரணை அதிகாரி யாரா இருக்கணும்? ஏன் இந்த வழக்கை ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க கூடாது? ஏன் இந்த வழக்கை ஒரு எஸ்ஐ விசாரிக்க கூடாது? எதுக்கு டிஎஸ்பி போடணும் அப்படின்னா, லோக்கல் போலீஸ் மட்டும் இல்ல, அந்த ஜாதியவாதிகள் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயும் மிரட்டிடுவாங்க, அந்த ஜாதிய பலத்தோட செஞ்சிருவாங்க. அதனாலதான் உயர் காவல் அதிகாரியை போட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாம பாதுகாக்கணுன்றதுக்காக தான் போறாங்க. டிஎஸ்பி போராயில சீனியர் வச்சுட்டாங்க. எஸ்சிசி வழக்குல 89 வழக்குல இப்ப புதிய ஆக்ட் விட்டுருங்க. இந்த பழைய 89 சட்டத்துல 22 செக்ஷன் இருக்கு. நம்ம டிஎஸ்பி 311 ஜாதி சொல்லி திட்டுறது. நான் கேட்டேன், ஐயா 311 போட்டிருக்கீங்க, 311 போடணும் அப்படின்னு. டிஎஸ்பி சொன்னாரு, சார் எஸ்சிசி சட்டனால ஒரே ஒரு பிரிவு தான் இருக்கு, மொத்தம் நான் 22 பிரிவுன்றேன், இல்ல ஒண்ணு தான் இருக்குன்னாரு. இப்ப அவரோட ரூட்டுக்கு போனோம், 310 இருக்குல்ல, ஆமா, அப்போ 10 இருக்குன்னா முன்னாடி 9 இருக்கணுமா? எத்தனை வழக்குகள் ஒவ்வொரு ஆண்டு ஃபைல் பண்ண போறாங்க தெரியுமா? மொத்த வழக்குகள் 7.4 லட்சம் 7.5 லட்சம். ஐபிசி கிரைம்ஸ், டாலரபிள் ஆஃபென்ஸ், பொலிட்டிக்கல் இது பொருளாதார குற்றங்கள், மொத்த எத்தனை வழக்குகள்? 7 லட்சம் வழக்குகள். மொத்த வழக்குல 0.21% எக்ஸிஸ்டல் போறாங்க. அப்ப கணக்கு எடுத்து பாத்துங்க, மொத்த வழக்குல இதுலயும் இந்த வழக்கு தப்பா பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்ம பாமக சேர்ந்த பேரு அட்வொகேட் பால் என்ன சொல்றாருன்னா, தண்டனை குறைவாக கிடைக்கிறது, ஆகவே வழக்கு தப்பா பயன்படுத்தப்படுதுன்னாரு. அவர் புரிஞ்சாரு. இந்தியாவில் ரேப் வழக்குல 15 தண்டனை கிடைக்குது. ரேப் வழக்கு தள்ளுபடி சொல்ல முடியுமா? கொலை வழக்குல தண்டனை வந்து 30% கிடைக்குது. அதான் அது கொலை வழக்கு சொல்ல முடியுமா? ஏன் தண்டனை செய்யப்படும் போது போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க, டிகே வாஸ் வெஸ்ட் பெங்கால் வழக்குல உச்சநீதிமன்றம் 11 கட்டளை சொல்லியிருக்கு. ஒருவரை கைது செய்யப்படும் போது காவலர்கள் கவனிக்க வேண்டிய 11 கட்டளைகள். கைது பண்ண வர போலீசார் ஜஸ்டிஸ் ஏஎஸ் ஆனந்த் குல்தீப் சிங் கொடுத்த அற்புதமான தீர்ப்பு. கைது பண்ண வர போலீசார் வந்து யூனிஃபார்ம் போட்டு தான் வரணும், நேம் பேட்ஜ் இருக்கணும். இவங்க ஏத்தமான மட்டும் பத்தாது, குடும்ப உறுப்பினரோட கையெழுத்துலாம். குடும்ப உறுப்பினர் இல்லாத பட்சத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனுஷன், ஊர் தலைகட்டு, நாட்டாம, இல்லாட்டினா பிஓ, இல்லாட்டா பஞ்சாயத்து, இந்த பிரசிடென்ட், அவங்க கையெழுத்துலாம். ஒருவேளை கைது பண்ணப்பட்ட நபர் வேறு மாநிலத்துல வேறு மாவட்டத்துல இருந்தாருன்னா 12 மணி நேரத்துக்குள்ள வீட்டுல என்ன பண்ணணும்? இன்ஃபார்ம் பண்ணணும். கைது பண்ண 24 ஹவர்ஸ்க்கு கொண்டு போய் நீதிமன்றத்தை ஒப்படைக்கணும். நீயே வச்சுக்க கூடாது. கொண்டு போய் எங்க கொண்டு போய் ஒப்படைக்கணும்? கைது பண்ண நபரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அதான் சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த கைது இருக்கும். ஒண்ணு போலீஸ் கஸ்டடி, இன்னொரு ஜுடிஷியல் கஸ்டடி. இப்ப இவர நீதிமன்றத்துக்கு கூட்டு போகும்போது நீதிபதி சொல்லுவார், 15 நாள் காவலில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி. போலீஸ் சொல்லுவாங்க, ஐயா அவரோட நாங்க என்ன விசாரணை செய்ய வேண்டியது இருக்கு, எடுத்துட்டு போறோம். அப்படி கூட்டு போய் விசாரணை பண்றது பேர் தான் என்னது? போலீஸ் கஸ்டடி. நீதிமன்ற காவல் வேற. இதுக்கு புறமாக போலீஸ் வச்சு அடிக்கலாம் அப்படின்னா அது இல்லீகல் கஸ்டடி, சட்டத்துக்கு புறமான கைது, சட்டத்துக்கு புறமான கைது. இது எல்லாமே எழுதி அங்க கொடுக்கணும். இப்ப நிறைய பேர் அடிச்சுட்டு இருப்போம், போலீஸ்காரங்க அடிச்சுட்டு இருக்கும் போது கீழே விழுந்துட்டு சொல்லணுமா, அங்க நீங்க பதிவு பண்ணணும். எதனால அந்த காயம் வந்துச்சு, என்ன சொல்லி அடிச்சாங்க, இதெல்லாம் நீதிபதி எழுதுவார். சோ இது எல்லாம் இந்த சிஸ்டத்துல இருக்கப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா
எஸ்ஐ விசாரணை அதிகாரி யாரா இருக்கணும்? எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் விசாரணை என்ன சொல்லணும்? நீ விசாரிக்க கூடாது. யார் விசாரணை பண்ணணும்? ஆமா அப்படி கேட்கணும். அதை விட்டு இல்லைங்க தாய் சட்டை போட்டுருந்தாருங்க, நாங்க டிஎஸ்பி நினைச்சிட்டோங்க, அவர் கலரா இருந்தாருங்க, நாங்க டிஎஸ்பி நினைச்சிட்டோங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால முதல் சிறப்பம்சம். இரண்டாவது சிறப்பம்சம், இந்த வழக்கை விசாரிப்பதற்கு தனி சிறப்பு நீதிமன்றம் சொல்றேன். அதே மாதிரி தனி அரசு குற்ற வழக்கறிஞரை நியமிக்கணும். இது மற்ற வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தனியா அது மட்டும்